ஹாய் ஆல், வெல்கம் டு வேதான் பார்த்திபன் யூடியூப் சேனல். இன்றைக்கி ராஜ்மா புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நைட்டே ராஜ்மாவை தண்ணியில் ஊற வைக்கிறோம் ஒரு 8 ஹவர்ஸ்க்கு. அதில் உப்பு போட்டு குக்கரில் 5 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் நெய், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கரம் மசாலா, சில்லி பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, மிளகுத்தூள், லெமன் இதெல்லாம் எடுத்துக்கிறோம். ஒரு குக்கரில் ஹீட் பண்ணி நெய் ஒரு 2 டீஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். கீ மெல்ட் ஆனதுக்கப்புறமா ஆயிலும் நம்மளுக்கு தேவையான அளவு ஆட் பண்ண போகிறோம் கொஞ்சமாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹோல் ஸ்பைசஸ் பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது 3யும் நல்லா ஆட் பண்ணி அது வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறமா ஆனியன் ஆட் பண்ணுறோம். ஆனியனை நம்ம நல்லா வதக்கணும். சீக்கிரம் வதங்கிறதுக்காக ஆனியனில் உப்பு கொஞ்சம் சேர்க்குறோம். உப்பு சேர்த்துட்டு பச்சை மிளகா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுக்கு ஆட் பண்ணுறோம். நல்லா வதக்கணும். ஆனியன் கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி ஆட் பண்ண போகிறோம். இப்போ 3:1 ரேஷியோ தான் இதுக்கு தக்காளி, ஏன்னா லெமனை சேர்க்குறதுனால. அதோடவே கருவேப்பிலையும் நல்லா சேர்த்து மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். நல்லா வதக்கணும். திருப்பியும் சில்லி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கரம் மசாலா அதையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வதக்கி விடணும். நல்லா அந்த தக்காளி எல்லாம் சாஃப்டாகிற வரைக்கும் நம்ம வதக்கணும், அந்த மசாலா எல்லாம் சேர்த்து. அதுக்கப்புறம் இதோட ராஜ்மா, வேக வச்ச ராஜ்மா ஒரு 5 விசில்ஸ் ஆல்ரெடி விட்டுருக்கோம். ஸோ இது ஒரு 75 to 80% குக் ஆகிருக்கும் ஆல்ரெடி. இதோட கொத்தமல்லியும் சேர்த்துறோம் இப்போவே. யூஸ்வலாக லாஸ்ட்டாக சேர்ப்போம் பிரியாணியில், பட் இந்த புலாவில் இப்போவே நம்ம சேர்க்குறோம். நான் இந்த கிளாஸில் 1 கிளாஸ் ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 2 கிளாஸஸ் ஆஃப் வாட்டர். ஓகேங்களா? நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் குழன்னு தேவைன்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். பெப்பரும் இதில் நான் ஆட் பண்ணுறேன், குழந்தைங்களுக்கு பெப்பர் காரம் நல்லதுன்றனால. தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் அரிசியை நல்லா ஆட் பண்ணிக்கிறோம். அரிசியை சேர்த்து நல்லா கலந்து விடணும். இப்போவே உப்பு, காரம் ஏதாவது கம்மியாக இருக்கா நம்ம செக் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு லெமனை புழிஞ்சு விட்டுடுறோம். ஓகேங்களா? லெமனை புழிஞ்சு விட்டதுக்கப்புறம் ஒரு 2 விசில் விட்டால் சூப்பராக ரெடி ஆகிடும் ராஜ்மா புலாவு. அதுக்கப்புறம் ப்ரெஷர் போனதுக்கப்புறம் பார்த்தோன்னா செம்ம டேஸ்டியான ராஜ்மா புலாவ் உங்களுக்கு ரெடி ஆகிடும். நீங்களும் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ராஜ்மா கம்ப்ளீட்லி ஃபைபர் அதிகமாக இருக்குது, குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் சேனல். பாய்.